அஞ்சலி மகேஷ் சீரியலில் நாளைக்கு செம்ம பரபரப்பான வேறு லெவலில் எபிசோடு கொண்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மகேஷ் கரெக்டாக இந்த பக்கம் அஞ்சலி எங்கே போயிட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து எதிர்த்தாப்பில் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு சிசிடிவி இருக்குது. அந்த சிசிடிவியில் பஸ்ஸில் வந்து இந்த பக்கம் ஒரு ஏரியாவுக்கு ஏறி போன அட்ரஸை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சோன்னே இந்த இடத்துல அஞ்சலி எங்கே இருப்பா, எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்குறாங்க. இறங்கி பார்த்தோன்னே மகேஷ்க்கு வந்து இந்த இடமே வந்து சுத்தமாக புதுசாக இருக்குது. அவர் இந்த பக்கம் முன்ன பின்ன வந்தது இல்லைங்கிறனால என்ன செய்கிறேன்னு தெரியாமல் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்தா கரெக்டாக இங்கே வந்து மீன் விற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அஞ்சலி வந்து புது கேரக்டரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதி கேரக்டரில் வந்து மீன் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே என்ன அஞ்சலிக்கு இப்படிலாம் வந்து எல்லா விஷயங்களும் தெரியுது, நம்மளை வந்து பார்த்தா கண்டுக்க கூட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மகேஷ் வந்து கரெக்டாக கோட் சூட்டோடு வந்து இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கப்போ வா சார் என்ன வேணுமா வந்து வாங்கிக்க, உனக்காக வந்து விலை குறைச்சி தரேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அஞ்சலி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன அஞ்சலி நம்ம நிற்கிறது கூட தெரியாமல் மீன் வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறான், நம்மளை பார்க்குறத வந்து யார் என்னென்னு புதுசாக பார்க்குற மாதிரியே பேசுகிறாளே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மகேஷ் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயம் கரெக்டாக பார்த்தா மறுபடியும் வந்து அவங்க அத்தை வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மாப்பிள்ள என்ன ஆச்சு, எனக்கு வந்து பொண்ணுக்கிட்ட பேசணும்னு நானும் பார்க்குறேன், நீங்கள் அவள் ஃபோனு எடுக்க மாட்டேங்கிறா, நீங்களாவது வந்து ஃபோனை கொடுங்க அப்படிங்கிறப்ப பக்கத்தில் தான் அத்தை இருக்கா, நான் கொஞ்சம் நேரம் கழித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ இவளை சமாதானம் பண்ணி ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து மதிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. மதி ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு சொன்னோன்னே அஞ்சலின்னு சொல்லி பேர் கூப்பிட்ற என் பேர் வந்து மதி, நான் இந்த ஏரியாவில் தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் 20 வருஷமாக, நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு என் பேரை வந்து புதுசாக அஞ்சலின்னு சொல்லி உன் இஷ்டத்துக்கு என் பேரை மாத்திர அட்ரஸை மாத்திர என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிறப்ப வந்தோமா வாங்கினோமா போனோமான்னு இருக்கணும், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த மதிக்கிட்ட ஒம்பளுத்தேன்னு வச்சுக்கேன், நான் யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க இந்த பக்கம் மகேஷுக்கு. மகேஷ் வந்து சரி அப்போ இது வந்து அஞ்சலி கிடையாது, இது மதிதாங்கிறத வந்து உறுதி பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் வந்து இங்கே பாருமா சொன்னால் புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்ட்டு தான் வந்தேன். சரி சொல்லு, என்ன உதவி வேணாலும் செய்வேன், இந்த மதி வந்து நல்லவங்களாக இருந்தால் ஏதோ என்கிட்ட உதவி கேட்குறவங்களுக்கு செஞ்சு தான் பழக்கம் தவிர முடியாதுன்னு சொல்லி பழக்கம் கிடையாது, பரவாயில்ல சொல்லு அப்படின்ட்டு மகேஷ் சொன்னோன்னே இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோட்டோ பாரு, என்ன உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு பாரு, நீ உன் பேர் வந்து மதி கிடையாது அஞ்சலி அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து காமிச்சோன்னா இந்த பக்கம் சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. மதி வந்து என்ன ஃபோனில் வந்து இஷ்டத்துக்கு வந்து உன் கூட கல்யாணம் ஆன மாதிரி வந்து வித்தியாசமாக ஃபோட்டோ எடுத்து நீயே வந்து ஃபோட்டோஷாப்பில் ஒட்டி வச்சுட்டா நான் வந்து உன்னை வந்து நம்பிடுவேனா, இந்த மதி யாருன்னு காட்டுறேன், இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே சார் தயவு செஞ்சு வந்து நீங்கள் எங்கே சார் இங்கே அப்படின்னு வந்து இங்கே வந்து மகேஷை தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து சொன்னோன்னே இவர் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா இருந்துட்டு போட்டோம், அதுக்காக என்கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணியிருக்கேன் மாதிரி ஃபோட்டோவை காமிச்சா விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து மதி வந்து சொன்னோன்னே நீ சொல்கிறதெல்லாம் நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அஞ்சலி வந்து அட்டகாசம் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். ஆனால் அவங்கள பார்த்தாலே தெரியுது அஞ்சலி தான் வந்து மாறு வேஷத்தில் வந்து இந்த பக்கம் வேறு ஒரு கேரக்டரில் வந்திருக்காங்கன்னு. ஆனால் அதை வந்து எப்போ ட்விஸ்ட்டு வந்து சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அதே சமயம் இங்கே வந்து மகேஷ் வந்து அஞ்சலியை பார்த்து கையெடுத்து தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு, நீ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் தான் நான் உன்னை இந்த இடத்துலேருந்து போக விடுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப இவ்வளோ தானம்மா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட வந்து இப்படி கையெடுத்து மதி மாதிரி நடிச்சிட்டு இருக்க கேரக்டரில் வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் பார்க்கவே செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா சரி நம்ம இப்போதைக்கு இங்கே வந்து பேசி இவங்ககிட்ட புரிய வைக்க வேணாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. நடந்து போனோன்னே மகேஷ் வந்து திரும்பி பார்க்குறாங்க. அஞ்சலி வந்து பார்த்துட்டு என்ன திரும்பி பார்த்துட்டு இருக்க, அப்படியே போயிடு வண்டி எடுத்துகிட்டு இந்த பக்கம் வரவே கூடாது சரியா அப்படிங்கிறாங்க.